Hi friends, welcome back to Teju channel. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ தான். ஆமாம், இப்போ நான் போட்டிருக்க ஜீன்ஸ் டாப்போட ஸ்டிச்சிங் தான் இது. கட்டிங் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் இருக்குது. நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் ஸ்கர்ட் மேலே அப்புறம் பெலோசா மேலே போட்டிருப்பேன். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு மேனிக்யூன் மேலே வந்து ஷார்ட் ஸ்கர்ட் போட்டிருக்கோம். எப்படி நான் ஷார்ட் ஸ்கர்ட் போட மாட்டேன். ஸோ இந்த டீனேஜர்ஸ் வந்து அந்த ஷார்ட் டாப்பை வந்து இப்படி கூட வந்து ஷார்ட் ஸ்கர்ட்டோட யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் லுக் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இவங்களோட சைஸ் வந்து 36 சைஸு, பட் நம்மளோட டாப்போட சைஸ் வந்து 40 சைஸு. ஸோ இவங்க வந்து அப்படியே டயட் மெயின்டைன் பண்ணுறதால அந்த மாதிரியே ஒல்லியாக இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்க முடியாது. ஸோ பாருங்கள், நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த டாப்பில் வந்து நமக்கு லைனிங் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ கொஞ்சம் வேலை கம்மி. அப்புறம் நமக்கு எந்த விதமான நெக் டிசைன்ஸும் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வேலை கம்மி. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாமே சேர்த்தே வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே முடிச்சிடுற ஒரு ஒர்க்கு தான் இது. ஃபஸ்ட்டு வந்து டாப் கட் பண்ண உடனே வந்து நெக் ஃப்யூசிங் பண்ணுறோம். நெக் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணலாம். அதுக்கு வந்து நெக் ஃப்யூசிங்னா கேன்வாஸு. இதுக்கு மைக்ரோ டாட் கேன்வாஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம மேக்ஸிமம் மைக்ரோ டாட் கேன்வாஸ் வந்து நம்ம பேட்டர்ன் மேக்கிங் தான் யூஸ் பண்ணுவோம். நார்மல் கேன்வாஸே வந்து யூஸ் பண்ணலாம். நார்மல் டாப்புக்கு கேன்வாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாவே கொடுப்பாங்க. மீட்டர் 25 ருபீஸ் 30 ருபீஸ்க்கு இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து நெக்கை வந்து அது மேலே வச்சு அது எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அப்படியே நம்ம மார்க் பண்ண வேண்டியதான். நம்ம என்ன டிராயிங் போட்டிருக்கோமோ, என்ன நெக்கு டிராயிங் பண்ணியிருக்கோமோ அதே தான் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை தான் வந்து மேலே வச்சு தைக்க போகிறோம். அதனால் நம்ம அதே தான் நம்ம மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் அது வெளியில் வந்து விடணும். ஸோ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணும். தெரியல, அப்படி கிளியராக தெரியலனாக்கா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரொசீஜரில் தான் வந்து எந்த பொட்டிக் ஒர்க்காக இருந்தாலும் பண்ணணும். பட் வந்து பொட்டிக் ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்டிச்சிங் மெத்தடு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஸ்டிச்சிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். நம்ம கட் பண்ண பிறகு எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலான்னு பண்ண முடியாது. ஸ்டிச்சிங்லேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய பேர் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது பார்க்கவே லுக்கு நல்லாயிருக்கோ அப்படி கூட நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் ஒரு பேசிக் மெத்தடும் இருக்கும். ஸோ பாருங்கள், இது பேக் நெக்கை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். சேம் அதே மாதிரியே வச்சு மார்க் பண்ணுறோம். அவ்வளோதான். திருப்பியும் ஒரு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் அப்படியே வச்சு மார்க் பண்ணி எக்ஸாக்டாக நம்ம மேலே மார்க்கிங்கும் அது கீழே இருக்கிற மார்க்கிங்கும் கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஆல்ரெடி டெய்லரிங் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்யூசிங் கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது நமக்கு வந்து நிறைய வாஷ் பண்ண பிறகு கூட அந்த இடம் வந்து நமக்கு கிரிப்பாகவே இருக்கும். கொஞ்சம் நம்ம வில்லேஜ் சைட்லாம் வந்து ஃப்யூசிங்கை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்கள், ஃப்யூசிங் கட் பண்ண பிறகு கேன்வாஸ் கட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஷேப்பை நம்ம வந்து நார்மல் லைனிங் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணி அயன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து கிளிப்பிங்கை வந்து ரெக்கார்ட் ஆகாமல் இருக்குது. அப்படியே அயன் பண்ணிவிட்டு நம்ம அதே சைஸுக்கு வச்சு ஒரு 1/2 இன்ச்சு அதை விட ஜாஸ்தி கட் பண்ணிக்கிட்டு விட்டுணும். அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் உள்ள வீடியோ தான் இது. அந்த 1/2 இன்ச்சு அந்த துணி எதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்யூசிங்கை விட ஒரு 1/2 இன்ச்சு தான், 1 இன்ச் கிடையாது. ஓகே, எது கட் பண்ணணும் அந்த மடித்து தைக்கிறதுக்கு நம்ம மடித்து தைச்சிருக்காங்க பாருங்கள், அதுதான். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு பார்த்தா அது ரெக்கார்டே ஆகலை. ஸோ ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்னும் போக போக வீடியோவை என்னது ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நெக் ஃப்யூசிங் வந்து எப்படி பண்ணுறது, எப்படி இதே தான் சேமே தான் வந்து ரீட்டைன் ஆகும். நமக்கு வந்து டிசைன்ஸ் மாத்திரம் தான் சேஞ்சஸ் ஆகும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இப்போ வந்து அது ரெண்டுமே அது ரெடி ஆன பிறகு நம்ம வந்து எக்ஸாக்டாக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் நம்ம சென்டர் மார்க்கிங் பண்ணி, ஏன்னா நம்ம நெக்கில் வந்து டாப்போட நெக்கில் வந்து வைக்கணும். சென்டர் மார்க்கிங் பண்ணி ஒரு சின்ன கட் பண்ணிக்கிட்டால் தான் இல்லை டாப்போட சென்டரில் வச்சு நம்ம வந்து கரெக்டாக அட்டாச் பண்ண முடியும். நம்ம ஏனோ தானோன்னு வச்சோன்னாக்கா ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுத்துலேயும் வந்து கரெக்டாக வச்சு ஒரு நாச் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி கட்டே பண்ணலனா கூட ஒரு மார்க்கிங் சாக்கில் வச்சு ஒரு லைன் போட்டால் கூட நமக்கு போதும். ஸோ இப்போ வந்து இதில் உல்ட்டா சீதா என்னன்னு பார்த்துட்ருக்குறாங்க. நம்ம மேல் பக்கம் நல்ல பக்கம் வச்சு ராங் சைடு டர்ன் பண்ணணும்.
நல்ல சைடு வந்து இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஷேடில் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் தெரியுது கிட்ட பார்க்கும்போது இந்த டாப்பில் நல்லாவே தெரியுது உல்டா சீதா சைடு. பட் வீடியோவுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் எந்த ட்ரெஸ் நீங்கள் தைச்சாலும் நல்ல சைடு வச்சு பின்னாடி பக்கம் திருப்பிடலாம். இதே நீங்கள் டிசைன்ஸில் பண்ணும்போது சம்டைம்ஸு உள்ளே வச்சு மேலே வந்து நல்ல துணியை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது டிசைனாக வந்து மாறும். ஸோ அது வந்து உங்களுக்கு நான் ஒரு நாள் காமிக்கிறேன் வேறு வீடியோவில். இப்போ நம்ம லைனிங் வச்சு நம்ம லைனிங்கில் வந்து கேன்வாஸ் அட்டாச் பண்ணிட்டோம்னாக்கா கம்பல்சரி மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் தான் டர்ன் பண்ணணும். அப்போ தான் கரெக்டு. ஸோ கரெக்டாக வந்து இப்போ வந்து ஒரு இது நெக் டிசைன் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் ரவுண்டில் ஒரு சின்ன வி ஸ்லிட்டு மாதிரி போட்டிருக்கோம். அவ்வளோ போதும் இல்லை ஒரு குர்தாக்கு. ரொம்ப அதுக்கெல்லாம் டிசைன் பண்ணிவிட்டு போட்டுட்டு போனால், ஏன்னா அதை நம்ம ஜீன்ஸ் மேலே போட போகிறோம். ஒரு கேஷுவலாக யூஸ் பண்ணுவோம். ஒரு மால்க்கோ ஒரு நார்மலாக ஒரு ஸ்கூலுக்கோ நம்ம எங்கேயாவது போகணுன்னாக்கா டீசெண்டாக சிம்பிளாக போட்டுட்டு போகணுன்னு நினைக்கும் போது நமக்கு இவ்வளோ இருக்கிற நெக்கே போதும். மேக்ஸிமம் நெக்கு ரவுண்டு வச்சுப்பாங்க, இல்லைனா இந்த ஸ்லிட்டு நெக்கு குர்தாக்கு வச்சுக்கிட்டாவே போதும். அதை வந்து நம்ம ரொம்ப ஒர்க்கு பண்ணாக்கா ஷார்ட் டாப்புக்கு நம்ம நெக்கு ஒர்க்கு பண்ணாக்கா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அப்படி பண்ணவே பண்ணக்கூடாது. நம்ம இஷ்டம் பண்ணலாம், பண்ணாக்கா லுக்கு வந்து டோட்டலாக வந்து அந்த கேஷுவல் லுக்கே போயிடும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இப்போ வந்து நம்ம ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு ஒரு டிஷர்ட் வாங்கி போடுறோன்னாக்கா அந்த இதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கும் வரும். அதே டைமில் வந்து கிளாத் வந்து ரொம்ப உடம்பு ஒட்டின மாதிரியும் நமக்கு ரொம்ப இப்போ வந்து டிஷர்ட்லேயே வந்து கரெக்ட் சைஸ் நம்ம வாங்கினோன்னாக்கா ஒன்று தொப்பெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும், செஸ்ட்டுக்கிட்ட கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, தொப்பியை நம்ம மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டிஷர்ட் வாங்கினாக்கா செஸ்ட்டுக்கிட்ட லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ராமாயணமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஜீன்ஸ் டாப் நம்மளே ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து கட்டிங் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப ஒரு 1/2 hour 1 hour கட்டிங் தான் ஆச்சு. பட் அந்த நுணுக்கம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்கு டீப் வைக்கும்போது ஷோல்டர் எவ்வளோ வச்சுக்கணும், இந்த மாதிரி சில முக்கியமான இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது தெரிஞ்சுக்கிட்டால் வந்து ஈஸியாக டக்குன்னு கட் பண்ணிடலாம். தெரியாமல் கட் பண்ணும்போது ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அதனாலேயே வந்து ரொம்ப பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ பாருங்கள், ஒரு 1/2 inch வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் ஃபியூஸிங்கை சேமாக. அப்புறம் அதில் சின்ன கட் போட்டுக்கிறாங்க, அப்போ தான் ஈஸியாக திரும்பணுன்ட்டு. இப்போ வந்து நம்ம அப்படியே டர்ன் பண்ணுறோம். அந்த ஷேப் வந்து கொண்டு வர வைக்கிறதுக்கு, அந்த கார்னர்ஸ்லாம் கொண்டு வர வைக்கிறதுக்கு டர்ன் பண்ணுறோம். ஸோ எங்கள் அம்மா தான் இது வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம ஷாப் ஆர்டர்ஸ்லாம் வந்து டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டெய்லர்ஸை வச்சு நம்மளால் வந்து யூடியூப் வீடியோக்கு வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கோசரம் தான் அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்கள வந்து யூடியூப் வீடியோக்கு ஸ்லோவாக காமிங்கன்னு சொன்னாலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நம்மளே பண்ணி காமிச்சாதான் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக புரியும். அதனால் அம்மாவுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நல்லா வரும். ஏன்னா வந்து அவங்க ஸ்டிச்சிங்கில் ரொம்ப ப்ராக்டிஸு, அவங்களுக்கு கட்டிங் மட்டும்தான் தெரியாது. ஸோ அதனால் நம்ம எங்கே எப்படி ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நீட்டாகவே ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்டுக்கே ஸ்டிச்சிங் அவங்க தான் சொல்லி தருவாங்கன்னா பார்த்துங்களேன். கட்டிங் செக்ஷன் நான் பண்ணனாக்கா ஸ்டிச்சிங் வந்து அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க, எப்படி பண்ணும். சிலது வந்து ஒரு கன்சீல்டு ஜிப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மைனூட்டாக இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்ததுலாம் சிலது தெரியாது. இப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுமே பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் இப்போ வந்து வீடியோஸில் வந்து என்கிட்ட கேட்குறது, உங்களோட ஷாப் ஆர்டரும் வந்து அம்மாவே தான் ஸ்டிச் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ அவங்களால அப்படிலாம் எல்லாமே பண்ண முடியாது. நமக்கு வந்து டெய்லர் ஒரு மாஸ்டர் வந்து இருக்கிறாங்க கம்பல்சரி, அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க. நம்ம யூடியூப்கோசரம் ஸ்பெஷலாக நான் கட் பண்ணுவேன். நாங்கள் 3 பேர் தான் ஒர்க் பண்ணுவோம். நான், அம்மா, என்னோட டாட்டர் 3 பேரும் தான் வந்து யூடியூப்கோசரம் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுவோம். ஒரு ஸ்டிச்சிங் காமிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கட்டிங் காமிக்கிறதா இருக்கட்டும். நம்ம டெய்லர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து 1 hourல வந்து இவ்வளோ வந்து சம்பாதிக்கணும், இல்லை ஒரு நாளில் வந்து நம்ம அவங்க இவ்வளோ ப்ளவுஸ் தைக்கணும். ஸோ அதுதான் வந்து அவங்களோட கான்செப்ட். நமக்கோசரம் வந்து ஸ்லோவாக பண்ணாக்கா நம்ம அதுக்கு தனியாக திருப்பி பேமெண்ட் தர முடியாது ஆக்சுவலி. ஸோ அதனால் நம்ம வந்து இவ்வளோ பொறுமையாக காமிக்கிறது வந்து நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்ம அந்த ஒர்க்கை பண்ணும்போது தான் முடியும். இன்னொருத்தங்களை நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தால் முடியாது.
ஸோ நானே வந்து நிறைய கஸ்டமரோட ட்ரெஸ்ஸஸ் நானே கட் பண்ணுவேன், ப்ளவுஸஸும் கட் பண்ணுவேன். அதையும் மீறி போகும்போது வந்து நம்மளால் முடியாது. ஏன்னா நம்ம ஷாப்புன்னும் போது நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸு 2 ப்ளவுஸ் தரமாட்டாங்க. அதை நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ எங்களால் என்ன முடியுமோ, எங்களுக்கு யூடியூபே இப்போ கரெக்டாக இருக்குது. நான் ஏதாவது கட் பண்ணால் அம்மா ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா நானும் ஸ்டிச் பண்ணுவேன், இல்லைனா என் பொண்ணும் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இப்போ காலேஜ் போகிறதால அவங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மி. எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க ஹெல்ப் எடுத்துப்பேன். இது அட்டாச் பண்ணிட்டாங்க. அட்டாச் பண்ணுற டைமில் வந்து என்னோடய டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ நீங்கள் நல்லா உத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பிகினர்ஸு, ஸோ எல்லாருமே கற்றுருக்க மாட்டாங்கள்ல. ஸோ புதுசாக வரவங்களும் கற்றுக்கணும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு நம்ம கரெக்டான முறையை வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணணுன்றது தான் என்னோடய வந்து மோட்டிவேஷன். பாருங்கள், இந்த மாதிரி நெக் வந்து நீட்டாக டர்ன் ஆகிடுச்சு. இன்னும் டர்ன் பண்ணி ஒரு அயன் போட்டுக்கிறதா இருந்தால் அயன் போட்டுக்கலாம். இதில் வந்து லைனிங் வந்து நான் வந்து க்ரீன் கலரில் வச்சுருக்கேன். ஆக்சுவலி வந்து இது நல்லா க்ளீனாக தெரியணும் அப்படின்றதால தான் நான் க்ரீன் கலரில் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நான் பிளாக்கில் வச்சனாக்கா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் நீங்களாம் தைக்கிறதிங்கன்னா கரெக்டாக அதோட கலரான மேட்சிங்கே வைங்க. நம்ம இப்போ வீடியோஸ் போட்டு வேறு ஒருத்தங்களுக்கு அது யூஸ் ஆகணும் அப்படின்றதால நம்ம வந்து கொஞ்சம் கலர் என்னோட டாப்புன்றதால கொஞ்சம் ஓகே கலர் வேரியேஷன்ஸ் இருந்தாலும், இதே கஸ்டமருக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி தர முடியாது. ஸோ நம்ம மெயினாக வந்து இதில் யூடியூப் இம்பார்ட்டன்றதால, யூடியூப் காமிக்கணுன்றதால ஸோ நம்ம இந்த கலர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் பிளாக் வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, டாப்பாக இருக்கும். இதுவுமே வந்து உள்ளே தான் போயிடும், ஒன்றும் வெளியில் தெரியாது. ஸோ பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கும் ஆப்போசிட் கலர். பட் கற்றுக்கணுன்னாக்கா நம்ம இப்படி தானே வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணுமா இருக்கும். நம்ம கருப்பே வச்சு பண்ணிட்டாக்கா எங்கே ஸ்டிச் போட்டுக்கிறாங்க, எங்கே கட் போட்டிருக்காங்க, டர்ன் பண்ணோன்னே எங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குற உங்களுக்கோசரம் தான், இந்த பெனிஃபிட்கோசரம். என்னோடய டாப் வேறு கலரில் நான் வச்சாலும் உங்களுக்கோசரம் நான் வந்து இந்த புரிகிற மாதிரி இந்த க்ரீன் கலர் லைனிங் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது அட்டாச் பண்ணிட்டு ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் மேலே போட்டுட்ருக்குறாங்க. ஒரு நார்மல் ஒரு அட்டாச் பண்ணிட்டு அப்படி ஃப்ளாட் ஸ்டிச் போட வேண்டான்னா கூட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அயனிங்கில் கூட இதை வந்து உட்கார வச்சிடலாம். ஃப்ளாட் ஸ்டிச்சே போடாமல் ஜஸ்ட் நெக்கை மட்டும் அட்டாச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கையும் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் ஒன்று இருக்கும்ல, அந்த ஷோல்டர் அந்த ஃபியூசிங் இப்போ இதில் காமிப்பாங்க. அதை டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அயனிங்கில் உட்கார வைப்போம். அதான் நான் சொன்னேனே, ஸ்டிச்சிங்லேயே நிறைய மெத்தட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடு வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு மெத்தடு வந்து பொறுமையாக நீட்டாக முடிக்கிறது ஒரு மெத்தட் இருக்குது ஸ்டிச்சிங்லேயே. ஸோ ரெண்டுக்கும் மிடில்லையும் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நமக்கு இதில் எது வந்து நம்மளால் பண்ண முடியுதோ, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோமோ அப்போ தான் வந்து எல்லா மெத்தடை பற்றியும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அட் அ டைமில் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிக்க முடியாது. ஈக்குவலாக எல்லாருமே ஒரே மாதிரியே பண்ண மாட்டாங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தாவே தெரியும். அதனால் நீங்கள் ஒருத்தரோட வீடியோவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த மாதிரி அந்த ஃபியூசிங்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் இப்போ பாருங்கள் இதை காமிக்கிறாங்க. இப்படி ஷோல்டர் டு ஷோல்டர் அட்டாச் பண்ணி ஃபியூசிங்கையும் ஓப்பன் பண்ணி வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஃபியூசிங் வந்து அப்படியே டர்ன் ஆகிடும் அந்த பக்கம். அப்போ வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிடுவோம். சென்டரில் வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுடுவோம். ஸோ ஓவர்லாக் வந்து நமக்கு மஸ்ட்டு. ஒரு ஃபுல் ஃபினிஷிங் கொடுக்கணுனாக்கா ஒரு ஓவர்லாக் இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் அயன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் கடைசியில் வந்து உங்களுக்கு ஓவர்லாக்கையும் காமிச்சிருக்கேன், அயன் ஃபோல்டிங் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு நோ யூஸு, தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்து பெனிஃபிட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க இந்த ஃபோல்டிங்கு அயனிங் எல்லாமா காமிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து இப்போ பாருங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணுறாங்கன்ட்டு. இப்படி ஃபோல்டு பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் இன்சைட் பார்க்கும்போது அந்த ஆமோல் டு ஆமோல் அட்டாச் பண்ணது அப்படியே நம்ம ஹெம்மிங் பண்ணி அப்படியே எடுத்துருவோம். இதை தைச்சா வந்து ரொம்ப பெரிய தையல் வந்து அசிங்கமாக வெளியில் தெரியும். அதனால் இங்கே வந்து எப்பயுமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஹெம்மிங் தான் யூஸ் பண்ணுறோம் எப்பயுமே. இப்போ பாருங்கள், இப்போ சுற்றி வந்து ஹெம்மிங் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இப்போ பிளாக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இப்போ க்ரீன் ஃபியூசிங் கொடுத்ததால் தான், க்ரீன் லைனிங் கொடுத்ததால் தான் வந்து உங்களுக்கு வந்து இது தெரியுது எங்கே இதில் வச்சு ஹெம்மிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு.
நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சேம் டு சேம் கலர் கொடுங்க. அப்போ வந்து நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட அது அவ்வளோவா வெளியில் தெரியாது. அதுக்கு தான் வந்து சேம் கலர் த்ரெட்டு கூட நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. நீங்கள் ஒரு நல்ல ஒயிட் கலர் துணியில் ஒரு பிளாக் கலர் த்ரெட்டை போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மிஸ்டேக்ஸ் தெரியும். அதே ஒயிட் கலர் த்ரெட்டில் ஒயிட்டே போட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. பாருங்கள், முடிஞ்சிருச்சு. பேக் நெக்கும் ஃப்யூசிங் வச்சு கேன்வாஸ் வச்சு கேன்வாஸ் வச்சுட்டு லைனிங்கில் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்லேயும் நமக்கு அந்த ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இது வந்து ஸ்லீவ் வந்து கீழே வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறாங்க. ஒரு ½ இன்ச்சு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச்சிங்கு, அப்புறம் டவுனில் ஒரு ஃப்ளாட் ஸ்டிச்சு, 2 ஸ்டிச்சு போட்டால் அது அப்படியே நம்ம தைச்சதே தெரியாது. நம்ம ஸ்டிச்சிங்கை வந்து பொறுமையாக நிதானமாக நீட்டாக தைக்கணும். சில பேர் டெய்லர் ஷாப்பில் வந்து ஜென்ஸ்லாம் வந்து பீஸ் ரேட்டுக்கு போவாங்க பாருங்கள். அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபினிஷிங் லுக்கு ஸ்ட்ரைட் ஸ்டிச் அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களோட மோட்டிவேஷன் என்ன இருக்கும், உடனே வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து நான் 5 ப்ளவுஸு தைக்கணும், தைச்சிடணும், காசு எப்படியாவது ஏர்ன் பண்ணணும், அதுதான் அவங்க மோட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ கஸ்டமருக்கு போகும்போது தான் கஸ்டமர் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ நார்மல் டெய்லரிங் ஷாப்பில் வந்து இப்போ வீட்டில் தைக்கிறவங்களாம் 300 வாங்குவாங்க. ஒரு மீடியம் ஷாப்னாக்கா ஒரு 550 அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ அங்கெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாகவே நம்ம கொடுக்கணும். வீட்டிலனாக்கா ஓகே 300 தைக்கிறாங்கன்னா ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்லீவையும் சேர்த்து வச்சு தைக்கிறாங்க. இதோட கட்டிங் ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு நீட்டாக வந்து அந்த வீடியோவில் புரிகிற மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ பாருங்கள், மேல் பக்கமாக ஒரு ஃப்ளாட் ஸ்டிச், இதை தான் நான் வந்து ஃப்ளாட் ஸ்டிச்சுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு உள் பக்கமாக மடித்து தைச்சிட்டு இன்னொரு ஸ்டிச் போடும்போது மேல் பக்கமாக வருது. ஸோ நம்ம ஆமோல் அட்டாச் பண்ணும்போது கூட அந்த ஆமோலில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கூட நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். சென்டர் ஜாயின் பண்ணதா பார்த்துட்டு அப்படியே செக் பண்ணி ஒரு டைம் உள்ளே வரும், ஒரு டைம் வெளியில் போகும். ஸோ அது எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்துலேருந்தே அட்டாச் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த ஃபிட்டிங் கூட இந்த ஆமோல் ஃபிட்டிங்ஸ் இருக்கட்டும், நெக் ஃபிட்டிங் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து தைக்கிறதுல கூட வந்து நம்ம பர்ஃபெக்டாக தைச்சோன்னா கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாகவே ஃபிட்டிங் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து நம்ம நெக்குக்கு எங்கே நம்ம கொஞ்சம் புல் பண்ணி தைப்போனாக்கா ஷோல்டர் கிட்ட 2 இன்ச்சு முன்னாடி பின்னாடி இழுத்து தைப்போம். அதே நீங்கள் கைக்கு தைக்கிறதா இருந்தால் சென்டரில் வந்து இழுத்து தைக்கக்கூடாது. அந்த ஆமோல் முடியறதுக்கு ஒரு 3 இன்ச்சுக்கு முன்னாடி கொஞ்சம் இழுத்து தைச்சிங்கன்னா கிரிப்பாக வந்து உக்காந்துக்கும். எப்பயுமே வந்து நீங்கள் கட்டிங் பண்ணும்போது சம்டைம்ஸு ஆமோல் வந்து சின்னதாக ஸ்லீவோட ஆமோல் வந்து சின்னதாக இருக்கும். அதே டாப்போட ஆமோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து சில பேர் இது மிஸ்டேக்காக கட் பண்ணிட்டோம், இது என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்பயுமே இப்படி வருது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்காம நம்ம வந்து கடைசியாக மேலேருந்து, அதாவது ஸ்லீவ் வந்து சென்டர் இருக்குல்ல, அந்த சென்டர் வந்து டாப்பில் அட்டாச் பண்ணிகிட்டே வந்து முடியறதுக்கு ஒரு 3 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இழுக்கணும். கொஞ்சம் வந்து நம்மளோட மேல் துணி இருக்குல்ல, நம்மளோட ஸ்லீவை வந்து இழுக்கணும். கீழ் துணி இழுக்கக்கூடாது. கீழ் துணியை லூஸாக விட்டு மேல் துணியை வந்து கொஞ்சம் நல்லா
நல்லாவே இழுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் ஆகாது. அப்புறம் நம்ம அயர்ன் பண்ணி நம்ம அதை கரெக்டாக உட்கார வச்சிடலாம். இல்லைனா வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு ஒரு லொடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இழுத்து நீங்கள் தச்சு அதை போடும்போது பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச்சிங்காக ஆகிட்டு போய் உட்காரும். ஸோ இதெல்லாம் தானே சின்ன சின்ன நுணுக்கங்கள். இதெல்லாம் வந்து சில டைம் வந்து நிறைய பேருக்கு நேரில் பார்த்தா தான் புரியும். இப்போ ஓகே, இப்போ நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கிறதால அப்படியே வந்து நம்ம வீடியோஸ்லேயே வந்து காமிச்சு அவங்கள வந்து ட்ரெயின் அப் கொடுத்துட்றோம். ஏன்னா வந்து எல்லாராலையும் வந்து டைரெக்டாக வந்து கற்றுக்க முடியறதில்ல. ஸோ டைரெக்டாக வந்து கற்றுக்கிறவங்க வந்து இன்னும் வந்து அந்த கைப்பக்குவம் அப்படிலாம் வந்து அவங்களுக்கு வரும்னுவாங்கள, அதெல்லாம் வந்து அவங்க ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறது, நம்மளோட காலத்தோட சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி நம்மளும் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே போகணுன்றதால ஸோ நம்ம ஆன்லைன்லேயே நிறைய பேருக்கு ஆன்லைன்லேயே எடுக்கிறோம். ஆஃப்லைனில் வந்து நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் வராங்க. சில பேர் ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து கூட வராங்க. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரியும் கூட அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, அவங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு ஒரு வெறித்தனமாக இருக்கிறவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து கற்றுக்கிறதுக்கு வராங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்பா நம்மளே பண்ண முடியாதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்கப்பா அப்படின்ட்டு. ஓகே, அது அவங்கவுங்க வில் பவரு, மைண்ட் செட்டு, வீட்டோட சிச்சுவேஷனு, டைமிங்ஸு எல்லாமே அவங்களுக்கு செட் ஆகி வரும்போது அவங்க வந்து அந்த மாதிரிலாம் கற்றுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி எல்லாரையாலையுமே பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே வந்து இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளோட கையும் கிராஸில் இருக்கும், நம்மளோட ஸ்லீவ் அட்டாச்சு ஆமோலும் கிராஸில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சஸாக 1 இன்ச்சஸாக தான் ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாருங்கள், எங்கள் அம்மாவே வந்து ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து பர்ஃபெக்டாக ஸ்லோவாக பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் வந்து பிரிக்க வேண்டிய வேலை இருக்காது. நம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணோன்னு சொல்லிவிட்டு தப்பாக ஸ்டிச் பண்ணிட்டா பிரிக்கணும். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து போய் ஓவர்லாக் போட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா அந்த ஆமோல் இருக்குல்ல, அந்த ஆமோலை வந்து இமீடியட்டாக வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுட்டா ஈஸி. ஏன்னா வந்து இல்லைனா ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் ஆமோல் போடும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிடுவோம்ல, அப்போ நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு பக்கத்துலேயே ஓவர்லாக் மிஷின் இருக்கிறதால இதுவும் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ஒன்றும் கஷ்டம் இருக்காது. அப்படியே ஆமோலுக்கு பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் வந்து சைடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக ஓவர்லாக் போடுவாங்க. பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த ஓவர்லாக் மிஷினில் வந்து பிளேடு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த பிளேடு எதுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குதுனாக்கா, நம்ம சைடில் வர த்ரெட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து கட் பண்ணிகிட்டே போகிறதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம வேணானாலும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அது இருந்தால் இன்னும் லுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அந்த ஓவர்லாக்கு போடும்போது நமக்கு நீட்டாக வந்து உக்காரும். நம்ம வந்து எல்லாம் முடித்த பிறகு ஓவர்லாக் போடும்போது அந்த ரவுண்டெல்லாம் வந்து நமக்கு வந்து பயமாக இருக்கும், ஏதாவது பிளேடில் மாட்டிக்குமோன்னு. அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே தான் உடனே போட்டுட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஓவர்லாக் ஆமோல் கிட்டே வந்திருக்கு பாருங்கள். இப்படியே இதுவே வந்து நீங்கள் எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் ஓவர்லாக் போடணுனாக்கா இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எங்களோட ஓவர்லாக் மிஷினில் அந்த பிளேடு ஆப்ஷன் இருக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். எங்கே வந்து ஏதாவது ஒரு துணி கீழே மாட்டிக்கிச்சினாக்கா அந்த துணியும் சேர்த்து கட் பண்ணி அதை அப்படியே ஓவர்லாக் போட்டுகிட்டே போயிடும். அப்புறம் வந்து ஹோல் ஆகிடும். அதனால் அது ஒரு டேஞ்சர் தான் ஆக்சுவலி. அது பேசிக்கில் இருக்கிறவங்க அதை ரிமூவ் பண்ணியே வச்சுருவாங்க. பட் வந்து எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இருக்கிறதால நீட்டாக வந்து மேலே இருக்கிற த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டே போகிறதால நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இது வந்து சைடு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் வந்து நான் இந்த கட்டிங்கில் வந்து எப்படிலாம் ஸ்லிட்டு எங்கெல்லாம் நிறுத்தணும்லாம் காமிச்சிருக்கேன். ஸ்லிட்டில் ஒரு ரஃப்பாக பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம நார்மல் டாப்புக்கு ஸ்லிட்டு மடிப்போம்ல, அதே மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்லிட்டை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். இது சைடு ஃபினிஷ் ஆன பிறகு நம்ம வந்து கீழே டவுன்லேயும் சின்னதாக மடித்து தைக்கணும். அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறத விட நம்ம ஒரு கிராஸ் பீஸ்லேயும் இருக்கட்டும், டவுன்லேயா இருக்கட்டும்,
சின்னதாக மடித்து தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபோல்டிங் எல்லாம் விழாது. ஸோ நம்ம இப்போ எப்பயுமே வந்து ஒரு 2 ஸ்டிச் போடுவோம், 3 ஸ்டிச் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் பிரிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல ஃபேப்ரிக்லாம் இப்போல்லாம் என்னென்னமோ ஃபேப்ரிக்லாம் வந்துட்டுருக்குது. அந்த ஃபேப்ரிக்லலாம் நம்ம தச்சு போடும்போது லுக்கு வந்து ரொம்ப வந்து ஹைஃபையாக காமிக்கும். நம்ம டிஷர்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே காமிக்கும். ரொம்ப தூரம் ட்ராவலிங்லாம் பண்ணுறீங்க காரில் அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி டாப்லாம் போட்டுட்டு போகும்போது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே டைமில் நம்ம கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இப்போ வந்து கீழே வந்து நம்ம ஸ்லிட்டு போடுறோம். நம்ம 1 இன்ச்சுக்கு வந்து ரஃப் பண்ணியிருக்கோனாக்கா அந்த 1 இன்ச்சுக்கு மடித்து நம்ம எப்படி வந்து ஸ்லிட் போடுறோமோ, இன்னும் என்னோடய வீடியோவில் போகிற வீடியோவில் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு போடுறேன். ஹவு டு மேக் ஸ்லிட், ஹவு டு ஸ்டிச் ஸ்லிட் இதெல்லாம் வந்து வரும். ஸோ செப்பரேட்டாக நீங்கள் பார்க்கும்போது நீங்களே வந்து அதுக்கப்புறம் வந்து மீதிக்கெலாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி கட்டிங் மெத்தடை மாத்திரம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டால் போதும் அடுத்தது வரும்போது. பாருங்கள், கீழேருந்து அவ்வளோ இன்ச்சு தான், ஒரு 5-6 இன்ச்சுக்கு தான் வந்து நம்ம ஸ்லிட் இருக்குது. ஏன்னா நம்மளோட டாப்போட லென்த்தே 26 தான். இதே நீங்கள் ரெடிமேட் டாப்பு போய் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா 28 லென்த் இருக்கும். அது பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவே வந்து அசிங்கமாக இருக்கும். சரி ஓகே ஷார்ட் டாப்பாக வாங்கலான்னு பார்த்தா நமக்கு வந்து தொப்பைக்கிட்டே நின்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது இன்னமும் பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து நம்ம பாடிக்கு எந்த லென்த்து வந்து சூட்டபிள் அப்படின்றது நம்ம இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே ரெடிமேடே எடுக்கிறவங்க கட் பண்ணி நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இதே ஷார்ட் டாப்பாக ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சினாக்கா, க்ராப் டாப் மாதிரி ஆகிடுச்சினாக்கா அதை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. எனக்கு நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் அந்த மாதிரி வரும் ஷாப்புக்கு. இது வந்து மேலேயே நிற்கிது, அதாவது அந்த பெல்லி பட்டன் கிட்டே நிற்கிது மேடம், பார்க்கவே வந்து ஒரு மாதிரி இருக்குது, தூக்கிட்டு இருக்க மாதிரி, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா? ஆனால் என்ன பண்ண முடியும், அந்த ஃபேப்ரிக்கை போய் நம்ம எங்கே தேட முடியும், அந்த ரெடிமேடு ஃபேப்ரிக்கு தேட முடியாது. ஸோ நான் அப்போ ஒரு ஐடியா என்ன கொடுப்பேன்னா, அதே சேம் கலர் வந்து 5 இன்ச்சஸ் லேசஸ்லாம் கிடைக்குது, அதை நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் கொடுக்கும் லென்த்து அப்படின்னு சொல்லி அது வேணால் நம்ம மேட்ச் பண்ணி சம்டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். அவ்வளோதான், அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நம்மளே இந்த ரெடிமேடு வாங்கின பிறகும் வேறு நம்ம வந்து மைண்டை வேறு டென்ஷன் படுத்திக்கணுமா இருக்கும். பட் ஒன்றும் எல்லாராலையுமே டெய்லரிங் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள் முடிஞ்சிச்சு, ஸ்லிட்டு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே கீழே இப்போ மடித்து தைக்கிறோம், தெரியுதா? அந்த 2 ஸ்லிட்டு போட்டாச்சு. கீழே இப்போ சின்னதாக அப்படியே மடித்து ஃபுல்லாக வந்து தைச்சிட வேண்டிதான். ஸோ நம்மளோட டாப்போட ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ நம்மளோட ஷாப்லேயும் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பாட்டம்ஸ்லாம் கிடைக்கிது. யாருக்காவது வேணுனாக்காவது கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம லெக்கின்ஸ் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ 500 600 அந்த ரேஞ்சஸில் தான் வந்து நல்ல துணியில் நம்ம பாட்டம்லாம் வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமைஸ்டாக, அதாவது ஹோம்மேடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. எலாஸ்டிக்ஸ் கிடையாது, இதுதான் டோரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணி நம்மளோட வயிற்றுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேணுன்னா கூட கண்டிப்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறைய வந்து பிக்சர்ஸ் அனுப்புகிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு சைஸஸ் மாத்திரம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த சைஸ்க்கு நமக்கு என்னென்ன பாட்டம் வருதுன்னா, உங்களுக்கு வந்து சல்வார் பாட்டம் கிடைக்கிது, சல்வார் சுடி, நேரோ பேண்ட்டு, சிகார் பேண்ட்டு, அப்புறமா வந்து பலாசா. இந்த 5 பேண்ட் தான் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். அதையே வந்து பனியன் கிளாத்தில் தச்சு போட்டு ரெடிமேடில் சேல் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து ஒரு பிசிலிசி இல்லைனா வந்து அமெரிக்கன் கிரேப்பு இல்லைனா வந்து இது பாப்லின்னு, ஸோ இந்த 3 நல்ல கிளாத்தில் யூஸ் பண்ணி தான் வந்து மீட்டர் அதெல்லாம் வந்து ஒரு 150 ருபீஸு ஒர்த் இருக்கிறதா பார்த்து தான் நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜை வந்து ஜாஸ்தி எடுக்கிறதுல 250 ருபீஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் எடுக்கிறோம், அவ்வளோதான். எடுத்துகிட்டு மீதியெல்லாம் கிளாத்தில் போடுறோம். நீங்கள் ரெடிமேடு வாங்கும்போது கிளாத்தில் வந்து கம்மியாக இருக்கும் விலை. 25 ருபீஸ் கிளாத் வாங்கிட்டு உங்கள்கிட்ட 600 ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. பட் நம்ம வந்து கிளாத்தில் மைண்டை வச்சுட்டு நல்லதாக கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. கீழே வந்து முடிச்சாச்சு. பாருங்கள் ஓவர்லாக்கு
ஃபஸ்ட்டு ஷோல்டரு, ஆமோலு, சைடு 3 இடத்துலையும் கம்பல்சரி ஓவர்லாக் போட்டே ஆகணும். ஸோ நம்ம த்ரெட்டு வந்து ஒயிட்டு தான் போடுறோம், எல்லாத்துக்குமே காமனாக அது உள்ளே தான் போடுறதா இருக்கிறதால. இதே பெரிய பெரிய பொட்டிக்லலாம் உங்களுக்கு வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே போடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டாப்புக்கே 2000 ரூபாய் வாங்குவாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. இதே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளாக் கலர் டிரான்ஸ்பரண்ட் கிளாத்தில் வந்து நீங்கள் ஓவர்லாக் ஒயிட்டில் போடக்கூடாது, அது வெளியில் தெரியும். அப்போ போடாமையே கூட விட்டுடலாம். நம்ம ஒரு வாட்டியும் நம்மளோட மிஷினில் வந்து ஓவர்லாக் த்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணுறது பாசிபிள் கிடையாது, சாத்தியம் கிடையாது, கஷ்டம் அது. ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப்பு வந்து ஃபோல்டிங் மெத்தட் தான் சொல்லித்தர போகிறோம். அயனிங் அண்டு ஃபோல்டிங். இப்போ பாருங்கள், அயன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கையை இழுத்து வச்சு சைடில் வந்து உங்களுக்கு சைடில் வந்து கொஞ்சம் சுருண்ட மாதிரி இருக்கும். அது ஏன் வந்து நம்ம தைக்கும் போது மட்டும் சுருண்டுட்டு இருக்குது, ரெடிமேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குன்னா, ரெடிமேடில் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் அலவன்சஸ் 1/2 இன்ச்சஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதே நம்ம தைக்கிறதுக்காக இருந்தால் 1 இன்ச்சஸ் வந்து தைக்கிறோம். அதாவது கஸ்டமைஸ்டாக பண்ணும்போது 1 இன்ச் உள்ளே வந்து கிளாத் வைக்கிறோம். 1 இன்ச் ஏன் வைக்கிறோம், ஃப்யூச்சரில் நம்ம எப்போயா இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ரெடிமேடுக்காரங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது, அப்போதைக்கு சேல்ஸ் ஆனால் போதும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம இவ்வளோ துணி செலவு பண்ணி நல்ல துணியில் தைக்கும்போது ஒரு இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே 2 இன்ச்சுலாம் வைக்க முடியாது, வச்சாலும் நல்லா இருக்காது. அந்த 1 இன்ச்சு வைக்கும் போதே நமக்கு பக்கத்தில் வந்து சுருண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இழுத்து வச்சு ஒரு ஐரன் போடணும். நம்ம அயன் பண்ணும்போதே வந்து கஸ்டமரோட பிரச்சனையை ஒரு 10% வந்து குறைக்கலாம். கொஞ்சம் ரிங்கிள்ஸ் விழறது, லுக் வைஸ் வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. கட்டிங் மெஷர்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட்டு, அதையும் அதை பண்ணிவிட்டும் நம்ம வந்து அயன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இந்த சைடு பாருங்கள் இப்படி டர்ன் ஆகிட்டு இருக்குது, அந்த சைடு பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ நம்ம அயன் வந்து நீட்டாக பாருங்கள், இப்போ வந்து இந்த பக்கமும் போட்டுடணும், அவ்வளோதான். ஸோ போட்டது வந்து ஃப்ளாட் ஆகிட்டுருக்கு, அந்த பக்கம் போடாதது வந்து ரொம்ப ட்விஸ்ட் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஒர்க்கு பண்ணி முடிக்கும் போது இது ஒரு ப்ரெசன்டேஷன். இப்போ நம்ம குக்கிங்கில் ஒரு ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு கொத்தமல்லி புதினாலாம் மேலே வச்சு அழகாக தரோம்ல, ஸோ நம்ம ட்ரெஸ்ஸிங்லேயும் அதே மாதிரி நீட்டாக வந்து அயன் பண்ணுறது தான் நம்மளோட ப்ரெசன்டேஷனே. நம்மளோட டெய்லரிங்கில் நல்லா அயன் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் மெத்தடையும் நீட்டாக ஃபோல்டு பண்ணி கொடுக்கும்போது அந்த கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. சும்மா ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே சுருட்டி கொடுத்தோன்னாக்கா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்ம ஃபோல்டிங் எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபோல்டிங் கூட தெரியாதான்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி சில பேர் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க எப்படி பண்ணோன்னு. இப்போ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஷோல்டர் இருக்குல்ல, நம்ம ஷோல்டரை வந்து 2 டைப்பில் வந்து ஃபோல்டு பண்ணலாம். இது நம்ம ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டை வச்சு நம்ம கரெக்டாக மடிச்சுட்டு இங்கே நம்ம இந்த பக்கம் எவ்வளோ சென்டர் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் எடுக்கணும். இந்த பக்கம் ஒரு மாதிரி எடுத்தால் அந்த பக்கம் ஒரு மாதிரி எடுத்தால், இப்போ ஐரன் ஷாப்லலாம் நம்ம ஷர்ட்லாம் மடித்து எவ்வளோ நீட்டாக தராங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ண மாட்டோம். எப்பயாவது எல்லாருமே வந்து வீட்டில் அயன் பண்ண மாட்டோம். பண்ண தெரியாதவங்களுக்கு நான் காமிச்சு தரேன். ஸோ நம்மளோட ஃபுல் ஷோல்டர், அந்த ஆஃப் ஷோல்டர் இருக்குல்ல, அந்த ஆஃப் ஷோல்டரோட சென்டரை எடுத்து கரெக்டாக எக்ஸாக்டாக கீழே வரைக்கும் மடிச்சுட்டு நமக்கு ஹேண்டை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மடிச்சிட்டோம்னாக்கா இது வந்து ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசான மடிப்பு. இது பெருசாக வரும், ஆனால் கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக வரும். ஃப்ளாட்டாக வரும்போது இது நிறைய துணியை வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த மெத்தடுனா இன்னும் கொஞ்சம் சின்னதாக வரும், கொஞ்சம் குண்டாக வரும். ஸோ 2 மெத்தடில் நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அது வந்து பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி முடிக்கும்போது முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நீட்டான லுக்கு வந்து நல்லா வரும். நம்ம அப்படி தான் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம கஸ்டமருக்கெலாம் கரெக்டாக தருவோம். அப்போ தான் அது பார்க்குறதுக்கும் ஒரு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ளாட் ஃபோல்டிங்கு, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப சப்பையாக இருக்கும். இவ்வளோ வரைக்கும் பண்ணாக்கா போதும். அப்படின்னாக்கா இது மாதிரி நீங்கள் எத்தனை 100 டாப் வச்சாலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வச்சதே. இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்க இடத்த அடைக்குதுனாக்கா இதை விட சின்னதாகவும் நம்ம வந்து மடிச்சுக்கலாம். இதை விட சின்னதாக மடிக்கிறதுக்கும் ஒரு சின்ன மெஷர்மெண்ட் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம எப்படி ஷோல்டரில் வந்து ஆஃப் ஃபோல்டிங் பண்ணமோ அதே மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஷோல்டரை வந்து நெக்கு சைட்லேருந்து 2 இன்ச்சஸ்க்கும் அந்த நெக்கு சைட்லேருந்து 2 இன்ச்சஸ்க்கும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஒரு 2 இன்ச்சஸ்க்கும் ஃபோல்டிங்கு. ஏன்னா நம்ம அந்த 2 இன்ச்சஸ் நம்ம விடலைன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்மளோட நெக்கு டிசைன் வந்து நமக்கு தெரியாது. அதனால் மெயினாக வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம். திருப்பி அதே மாதிரி நெக்கிலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கும்
ஃபோல்டு பண்ணிவிட்டு இது பாருங்கள் ஃபஸ்ட்டு மடித்ததுக்குன்னா இது வந்து ரொம்ப வந்து சின்னதாக வந்திருக்கும். அவ்வளோதான். திருப்பி வந்து 2 ஃபோல்டிங் பண்ணி இதை மடிச்சிட்டோன்னா குட்டியோண்டாக கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோல்டிங் ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைனா கூட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க நம்ம வீடியோவில் வந்து பர்ஃபெக்டான எக்ஸ்ப்ளனேஷனோட நிறைய வீடியோஸ் வந்து நிறைய கட்டிங்ஸ் வந்து வரப்போகுது. ஒரு சேனலோட வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக கற்றுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு ஷாப் கூட வைக்கலாம். நம்ம இது கற்றுக்கிறதால ஒரு ஷாப் வைக்க முடியும், கஸ்டமருக்கு வந்து தச்சு தர முடியும், இல்லைனா வந்து வேறு யாருக்காவது வந்து டீச் பண்ண முடியும். இவ்வளோ வந்து பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய், see you, thank you.